எங்களோட ஏர்பிஎன்பியில் வாட்டர், வைஃபை, பிளேஸ், சரௌண்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு பொண்ணு சைடில் ரோஸ் இருந்தது. ROSE கிடையாது, ROCE. நல்லங்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ப்ரொசீஜரே எப்படின்னா, பொண்ணு சைட்லேருந்து பொண்ணுக்கு பண்ணும்போது நிறைய விஷயம், காய்கறியிலேருந்து அந்த பொண்ணுக்கு பிடிச்ச விஷயங்க, அவங்க வீட்டு சைடில் ரெகுலராக யூஸ் பண்ணுற விஷயங்க, அவங்க வீட்டில் யாராச்சும் துபாயில் இருந்தால் ஸோ ஒரு ஷேக் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி செட்டப் மாதிரி பண்ணிவிட்டு எல்லாமே இந்த பொண்ணுக்கு வந்து கொடுத்துட்டு ஆட்டம், பாட்டம், கும்மாளம் அண்ட் டன்னாக தேங்காய் பால் வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து இப்போ நம்ம நலங்கில் ஹல்தி, அதாவது டர்மரிக் இல்லை சாண்டில் பவுடர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கோகோனட் மில்கில் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் தனித்தனியாக இது பண்ணுவாங்க நலங்கு டைப்ஸில். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், இது எங்கெங்கே அதிகமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த கூட்லா சைடு, அதாவது கோஸ்டல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹிந்துஸ் வந்து துளு பேசுவாங்க அண்ட் கிறிஸ்டியன்ஸ் வந்து கொங்கனி பேசுவாங்க மோஸ்ட்லி. பட் 2 பேருக்கும் 2 பேர் பாஷையும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் கொங்கனி கிறிஸ்டியன் ஸ்டைலில் நடக்கிற ஒரு கல்யாணம். எனக்கு நிறைய மேங்களூரியன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே ஃபார் வாட் எவர் ரீசன் என்னால் அவங்களோட கல்யாணத்தை இப்போ வரைக்கும் அட்டென்ட் பண்ண முடியல. அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மேங்களூரியன் வெட்டிங். அண்ட் அதுவும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அண்ணனோட கல்யாணம். இன்ஃபேக்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு என்னால் போக முடியல பிகாஸ் ஐ வாஸ் 8 months ப்ரெக்னென்ட் வித் செகண்ட் பேபி அண்ட் ட்ராவலிங் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு விஷயத்தையும் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். யோசிச்சு பாருங்களேன், தேங்காய் பாலில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோ க்ளோ இருக்கும். இன்ஃபேக்ட் அதை யோசிச்சுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருந்தோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம 2 பேரும் தனித்தனியாக ஒரு நல்ல பெரிய டப்பில் உட்கார வச்சுட்டு நம்மளுக்கே ரோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்ச வாட்டி சரக்கு அடிப்பாங்க, அதுக்கப்புறம் சாப்பாடு போடுவாங்க. அங்கே கோரி ரொட்டி ஃபேமஸ் அண்ட் எல்லா விதமான ஃபங்க்ஷன்லேயும் போர்க் வைப்பாங்க. ஸோ அப்படி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டே அங்கே முடிஞ்சுது. பொண்ணு வீடு வந்து பையன் வீட்டிலேருந்து ஒரு 30 kilometers தூரமாக இருக்கிறதுனால ரூமுக்கு வரதுக்குள்ளே இட் வாஸ் ஆல்ரெடி 11.